பாருங்கள், மஞ்சள் கசலாங்கண்ணி கீரை நேற்று கொஞ்சம் கூட்டு வச்சோமா, இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். பருப்பு போட்டு கொஞ்சமாக பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். எங்கள் வீட்டுக்காரத்துக்கு கொடுக்கறதுக்கு. அவருக்கு தேங்காயெல்லாம் போடாத, எங்கள் ஊரில் பருப்பு தேங்காய் போட போகிறேன். எப்படி செய்து பார்க்கலாமா? வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இது கல்லீரலுக்கு, ஹேருக்கு நல்லது. மஞ்சள் காம்பலை சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லது. இது வாரத்தில் ஒரு நாள் எங்கன்னா, இது ரொம்ப கிடைக்காது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை விடாதீங்க, வாங்கி இதை செய்யுங்க. எல்லாத்துக்குமே நல்லது. டாக்டர் மருந்து சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேயே மருந்து தயாரித்து சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க ப்ளீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், கீரை இது மாதிரி நல்லா ஒரு நல்லா கிள்ளிக்கணுங்க. கிள்ளி நல்லா சுத்தமாக 2-3 வாட்டி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல் பொடியாக கட் பண்ணிட்டா, வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கீரை உப்பு தாளாது. கீரையை இதில் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாங்க. தட்டை மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பருப்பு போட்டு நல்லா கீரையோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுலப்பா. கீரை பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மஞ்சள் கசலாங்கண்ணி கீரை சரிங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது நல்லது. இது முடிக்கு நல்லது, கல்லீரலுக்கு மஞ்சள் காமலுக்கு ஆமத்தில் உடம்புக்கே ரொம்ப நல்லது. இது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை செஞ்சு சாப்பிட்டா நல்லதுங்க. இது செஞ்சால் கசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கசலாங்கண்ணி கீரை எல்லாமே சாப்பிட்றதுலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது பொரியலில் கொஞ்சம்